சென்னை பாடி சரவணா ஸ்டோரில் தங்க நகைகள் கையாடல் செய்து 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் போலி நகை விற்பனை செய்யப்பட்டதா என போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் பார்த்திபன், தற்போது சென்னை பாடியில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோரில் போலி தங்க நகைகள் விற்பனை செய்யப்பட்டதாக ஒரு புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரம். வணக்கம் ஸ்ரீதர். தற்போது நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதி சென்னை பாடி சரவணா ஸ்டோர் இருக்கக்கூடிய வணிக வளாகம். அந்த வணிக வளாகத்தில் அருகில் தான் தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒரு பல்வேறு புகார்கள் எழுந்திருக்கிறது. வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். என்னவென்று குறித்து விசாரணை செய்ய போலீசார் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதாவது பாடி சரவணா ஸ்டோரில் பணிபுரிந்திருக்கக்கூடிய, அதாவது தங்கம் விற்பனை செய்யக்கூடிய செக்ஷனில் பணிபுரியக்கூடிய விஜயகுமார் மற்றும் இவர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் தொடர்ந்து தற்பொழுது இவர்கள் வைக்கக்கூடிய பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்று பார்த்தால், தற்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடி சரவணா ஸ்டோர் பிரபலமான ஒரு வணிக வளாகமாக செயல்பட்டு வருகிறது. இந்த வணிக வளாகத்தில் ஒரு கையாடல் செய்த 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வைர செக்ஷன்ல பணிபுரியக்கூடிய விஜயகுமார் என்பவரையும், தங்க விற்பனை செய்யக்கூடிய நகைகளை பணிபுரியக்கூடிய முத்துக்குமாரையும் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து நீதிமன்ற காவலில் உட்படுத்தப்பட்டு தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக உழைப்பை பார்த்து கொண்டு தங்களுடைய ஊதியத்தில் சிறுக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்றால் அது தங்கத்துக்கு நிகராக கூட சொல்ல முடியும். ஏனென்றால் தங்க நகைகளை சேர்த்து வைத்தால் சமீப காலங்கள் தங்களுக்கு பயன்பெறும் என்றுதான் தற்போது இது போன்ற ஒரு செயலை பொதுமக்கள் வாங்க வந்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான சரவணா ஸ்டோர், இந்த சரவணா ஸ்டோர் வணிக வளாகத்தில் ஒரு மோசடியானது நடைபெற்றிருக்கிறது. அதாவது அந்த மோசடியை சரவணா ஸ்டோரில் இருக்கக்கூடிய மேலாளரே கண்டுபிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆடிட்டிங் செய்யும் போது இந்த சம்பவமானது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2023 முதல் 2025 வரை சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 8 தங்க செயின், 27 சவரன் மதிப்புள்ள 54 ஜோடி தங்க கம்பல் மற்றும் 8 செட்டு வைர வளையல் ஆகியவை கையாடல் செய்துள்ள ஊழியர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொரட்டூர் போலீசார் தற்போது கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளில் பாடி தி லெஜண்ட் சரவணா ஸ்டோரில் இந்த கையாடலில் ஊழியர்கள் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய பாடி சரவணா ஸ்டோர் இது போன்ற ஊழியர்கள் ஈடுபட்டது பெரும் ஒரு அச்சத்தை எழுப்பியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு விருப்பமான ஆடைகளாக இருந்தாலும் சரி, தங்க நகைகளாக இருந்தாலும் சரி, சரவணா ஸ்டோர் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இங்க வாங்க வந்திருக்கிறார்கள். அப்படி எனில் உள்ளே இவர்கள் கையாடல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இவர்கள் எந்த முறையில் கையாடல்கள் செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், உள்ளே இருக்கக்கூடிய இந்த 2 வீடுகளும் விஜயகுமார், முத்துக்குமார் என சொல்லக்கூடிய சிலர், இவர்கள் 2 பேரும் இவர்களுக்கிடம்தான் இந்த கணக்கு வழக்குகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது விஜயகுமார் வைர நகைகள் விற்பனை செய்வதிலும், முத்துக்குமார் தங்க நகைகளை விற்பனை செய்வதும் தான் இந்த கணக்கு வகைகளை பார்க்கிறார்கள். இவர்கள் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கக்கூடிய டிஸ்பிளே நகைகள் சொல்வார்கள். அதாவது உள்ளே சென்றக்கூடிய பொதுமக்கள் டிஸ்பிளே இருக்கிற நகைகளை பார்த்துதான் அதே போன்ற ஒரு நகைகளை விற்பனைக்காக வாங்குவதற்காக கேட்பார்கள். அவர்கள் விற்பனை செய்வதற்காக எடுத்து காட்டுவார்கள். இது போன்ற ஒரு சூழல்ல விஜயகுமார் வைர நகைகளை விற்பனை செய்யப்படும் போது உள்ளே இருக்கக்கூடிய வைர நகைகளை, அதாவது விஜயகுமாருக்கு பல்வேறு கடன்கள் இருந்ததாகவும், இதனால் இங்க பணிபுரியக்கூடிய இந்த சூழல்ல தன்னை இவர்கள் முழுமையாக நம்பிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு நோக்கத்தில் இவர்கள் இது போல ஒரு கையாடலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தங்க நகை, குறிப்பாக ஒரு பொருள் எடுத்துக்கொண்டால் இந்த பொருள் இருக்கக்கூடிய தங்க நகை, இந்த தங்க நகைகள்ல இருக்கக்கூடிய QR கோடு, அந்த டேகை மட்டும் தனியாக எடுத்து விடுவார்களாம். அந்த டேகை தனியாக எடுத்து விட்டு இவர்கள் அதே போல ஒரு தங்க நகைகளை உள்ளே கணக்குக்காக வைக்கிறார்கள். அந்த டூப்ளிகேட் தங்க நகைகளில் இந்த QR கோடு செயல்படுகிறது. இந்த QR கோட்ல இவர்கள் போய் உள்ளே சென்று பார்த்தோம் என்றால், அந்த தங்க நகைகளை இருக்கக்கூடிய QR கோடை எடுத்து போலி நகைகள் இருக்கக்கூடிய நகைகளுடன் இந்த QR கோடை வைத்து டிஸ்பிளே வைத்திருக்கிறார்கள். ஸ்டாக்ல வைத்து இது போல விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சம்பவம் நடைபெற்றிருக்கிறதுல கொரட்டூர் போலீசார் 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். சரி, இதனால் பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு என்று பார்த்தோம் என்றால், இவர்கள் விற்பனை செய்தார்கள் அல்லவா அந்த நகைகள், அந்த நகையில பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது உண்மையிலே யாரெல்லாம் இந்த பாடி சரவணா ஸ்டோர்
ஒரு பகுதியில் வந்து நகைகள் வாங்கியிருக்கிறார்களோ அதெல்லாம் அனைவரும் நகைகளும் வந்து போலி என்று நம்ம வந்து பொதுமக்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கவில்லை. சில நகை இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வந்து கையாடல் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் தங்களுடைய உழைத்துக் கொண்டு வேர்வை சிந்தி வாங்கக்கூடிய ஒரு பொருள் என்றால் அது தங்கம் என்று அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இது போன்ற விஷயத்தில் ஒரு ஊழியர்களை கையாடல் செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் சுமார் 2 ஆண்டுகள், அதாவது 2024 இருந்து 2025 கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகளுக்குள்ள இது போன்ற ஒரு மோசடி ஈடுபட்டிருக்கிறார். அதுல ஏற்கனவே முத்துக்குமார் என்று சொல்லுவர் வந்து அந்த தங்க நகைகளை வந்து வைத்துக்கொண்டு அதை வெளியே எடுத்து போந்து அங்க பாடி சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் இந்த சேட்டு கடலா இருக்கும் இல்லையா, அந்த கடைகளில் உள்ளே சென்று தான் இது போன்ற ஒரு நகைகளை வைத்து அடமானம் வைத்து அந்த பணம் வரக்கூடிய பணத்தை தங்கள் அக்கௌண்டில் செலுத்தி கொண்டு அந்த பணத்தை வந்து ரம்மி விளையாடி பணத்தை வந்து வீணடித்து இழப்பு ஏற்படுத்தி இருக்கிறார். அவரும் கைது செய்யப்பட்டு தான் இருக்கிறார்கள். அப்படி என்றால் பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், முதலில் கோரிக்கை என்று பார்த்தோம் என்றால் பொதுமக்கள் வைக்கக்கூடிய தாங்கள் கஷ்டப்பட்டு இந்த நிறுவனத்தில் தங்க நகைகளை வாங்கியிருக்கிறோம், ஆனால் இது போன்ற ஒரு கையாடல் செய்த நகைகள் வந்து இவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி என்றால் இவர்கள் அந்த 2 ஊழியர்களும் கையாடல் செய்தார்கள் அல்லவா சிதர், அந்த ஊழியர்கள் வந்து 2 பேரும் வந்து அந்த பகுதிகளில் வந்து இந்த சுற்றுவட்டார பகுதியில் விற்பனைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் கையாடல் செய்த தங்க நகைக்கு பதிலாக போலி நகைகளை வந்து வைத்தார்கள் அல்லவா, அந்த தங்க நகையில் இருக்கக்கூடிய QR கோடு, அந்த நகைகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறா என்ற ஒரு சந்தேகம் தான் தற்போது எழுந்திருக்கிறது. இது போன்ற ஒரு சூழலில் வந்து பொதுமக்களுக்கு கூடிய ஒரு பிரபலம், இந்த பிரபலமான கடைகளுக்கு வணிக வழக்கத்துக்கு ஏன் பொதுமக்கள் வருகிறார்கள்? ஒரு நம்பகத்தன்மை இருக்க வேண்டும், நம்பகத்தன்மைக்காக தான் பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள். இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். சார் இப்போ பாத்தீங்கன்னா சரணா ஸ்டோர்ல கையாடல் செய்திருக்கக்கூடிய ஒரு 2 ஊழியர்களை வந்து கைது செய்திருக்கிறாங்க. அது என்ன ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கும் என்றால் பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர்கள் தங்க நகைகளுக்கு பதிலாக வந்து போலி நகைகளை வந்து அடமான இங்க வைத்து விட்டு அந்த தங்க நகைகளை எடுத்து விற்பனை செய்திருக்கிறாங்க. அப்படி என்றால் போலி நகைகளும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கண்டிப்பா. இப்போ நம்மளே ஒரு நகை எடுத்துருவோம்னு சொன்னா எக்ஸ்சேஞ்சில் அந்த நகையை தரத்தை பாக்குறாங்க. தரத்தை பார்த்துட்டு அதன் பிறகு வந்து அது போலியான நகையான்னு பாக்குறாங்க, உண்மையான நகையான்னு பார்த்துட்டு தான் நமக்கு நகை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த போலியான நகையை வந்து ஏன் நம்ம பொதுமக்களுக்கு போயிருக்க கூடாது? போயிருக்கலாமே, கன்ஃபார்மா போயிருக்கலாம். அது உண்மையா இப்போ தங்கத்தினுடைய தரத்தை ஆய்வு செய்யற அதிகாரியும் கூட வந்து ஆய்வு செய்யணும். ஏன்னா இது போல வந்து இப்போ நாம கூட இப்போ பொதுமக்கள் பொதுவாகவே வந்து நம்ம ஒரு சேவிங்ஸ் எப்படி பண்றாங்கன்னா நகை மேல தான் இருக்கிறாங்க. அப்ப தங்க நகை மேல வைக்கும் போதும் அந்த தங்க நகை வந்து உண்மையான இப்ப போலியா இருந்தா என்ன பண்ண முடியும்? இப்ப நான் போலி இருக்குன்னு சொன்னா எடுத்து வந்து மேனேஜ்மெண்ட்ல கொடுத்தா அவங்க மாத்தி கொடுத்துருவாங்களா? சப்போஸ் பொதுமக்களிட இப்ப போலி இருக்கு 1 கோடி ரூபாய் கிட்ட கையாடல் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. அப்ப 1 கோடி ரூபாய்னா எத்தனை சவரன் இருக்கும்? 10 சவரன் இப்ப வெளியே டூப்ளிகேட் இருக்கா அப்படின்றத உண்மையா ஆய்வு செய்யணும். இது மட்டும் இருக்காது. இது எனக்கு தெரிஞ்சு வந்து பொதுமக்களிடத்துல ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உண்மையா சரவணா ஸ்டோர்ல வந்து ஒரு நம்பி தான் வாங்குறோம். தரத்தையோ இல்ல உண்மையா கடையோ, ரெஜென்ட்னாலே ஒரு சரவணா ரெஜென்ட் பெரிய பெரிய ஸ்டோர்ல தங்க நகைலாம் வந்து பாத்தீங்கன்னா கடையை வச்சுதான் வாங்குறமா கண்டி அவங்க கொடுக்குற நகையை நம்ம செக் பண்ணி வாங்கல. இப்ப நம்ம தாங்க கொடுக்குற தங்க நகை இது தங்கம் தானான்றது நம்ம எப்பவும் செக் பண்ணி வாங்கல. ஒரு ஆல்மார்க் இருக்கணும்ன்றாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதும் இது நம்பிக்கைன்ற பேர்ல வாங்கும்போதும் இந்த மோசடி நடத்துறது உண்மையாவே அச்சத்தை ஏற்படுத்துறது. இந்த பகுதி மட்டும் இல்ல, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இந்த பகுதி மக்கள்லாம் வந்து இப்ப நாங்க அப்பதான் போனோம், டி நகர் தான் போவோம். இப்ப சுத்தி இருக்கிற போதும் இங்க இருக்கிற நகை கடையில் வாங்குற பொதுமக்கள் உண்மையாவே சொல்றேன் இப்ப அச்சத்துல இருப்பாங்க. ஏன்னா அவங்க குழந்தைங்களுக்கு கல்யாணத்துக்காக வாங்கியிருப்பாங்க, எதுக்கோ என்னென்ன அத்தியாவசியம் இருக்கோ அதுக்கெல்லாம் நகை வாங்கி வைக்கும் போதும் உண்மையா அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அதனால வந்து இது உண்மையா கண்டிக்கத்தக்கது. இது மேனேஜ்மெண்ட் குறைபாடு தான், இது கவனக்குறைவு தான். இந்த கவனக்குறைவு இருந்தால உண்மையா பெரிய பாதிப்பு. இதனால வந்து உண்மையா சொல்றேன், இது பெரிய பிரச்சனை. இது ஆய்வு செய்யணும். இது தங்கத்தினுடைய தர கட்டுப்பாடு ஆய்வு செய்து இது உண்மையா உள்ள இருக்கிற தங்க நகைகள்லாம் உண்மைதானான்றத உண்மையா ஆய்வு செய்யணும். ஏன்னா இது முன்னாடி போயிருக்கிற நகைகள்லாம் உண்மையா எத்தனை சவரன் வெளியே போயிருக்கு, இந்த பொதுமக்கள் இப்ப ஆய்வு செய்யணும். எங்க வந்து ஆய்வு செய்யணும்? இப்ப திருப்பியும் சரவணா ஸ்டோர்ல வந்து கொடுக்க முடியுமா? நான் உங்ககிட்ட வாங்கினேன் அப்படின்னும் போது இவங்க அதை டூப்ளிகேட் சொன்னா திருப்பி நம்ம கலெக்ட் பண்ணுவாங்களா? அதனால உண்மையா இது பெரிய விஷயம், இது மாபெரும் தப்பு. இது நிச்சயமாக சிதர், குறிப்பாக இவருக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து தங்க நகைகளை வாங்கி சென்ற பொதுமக்கள் திரும்பி கொண்டு வந்து கொடுத்து இது இந்த பகுதியில் வாங்கியிருக்கிறோம், பட் இது வந்து தங்கம் இல்லை, இது வந்து கவரிங் என்று சொல்கிறார் என்று சொன்னால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? இவர்களை இந்த நிறுவனத்தை நம்பி தான் நாங்கள் வந்து இங்கே கடந்து வந்திருக்கிறோம், இவங்க விற்பனைக்காக இங்கே வாங்க வந்திருக்கக்கூடிய இது போன்ற ஒரு சூழலில் பொதுமக்களுக்கு இது போன்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பது பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு உரிய விளக்கம் வந்து இந்த சரவணா ஸ்டோர் விளக்கம் வந்து இவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தற்போது
நம்மிடம் பேசியவருடைய ஒரு கோரிக்கையாகவும் வைத்திருக்கிறார்கள். 2 பேர் 1 கோடி ரூபாய் மதிப்புடைய இந்த சரணா ஸ்டோரில் கையாடல் செய்த தங்க நகைகளை கையாடல் செய்த 2 பேர் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் மாற்றி வைக்கப்பட்டுள்ள தங்க நகைகள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இந்த சந்தேக அடிப்படையில் தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்கிறார்கள். இவர் யாரெல்லாம் தங்க நகைகளை இந்த சுற்று வட்டார பகுதியில் விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். பல்வேறு விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த பாடி சரணாஸ்வர் பகுதியில் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது பெரும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீதர், நேரலையில் இணைந்து பல்வேறு தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.